கடவுளே, என்கிட்ட போன் இருக்கிற விஷயத்தையும் நான் மறந்துட்டேன். ஹலோ, பசங்க எப்படி இருக்காங்க? பசங்க எல்லாம் நல்லதா இருக்காங்க. ஆனா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நீங்க எப்படியாவது எங்களை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போயிடுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க புலிய துரத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பசங்க கிட்ட அவங்க அம்மா அப்பா பேசணுமா? கொஞ்சம் கொடுங்க. ஒரு நிமிஷம். இந்தா உங்க அம்மா கிட்ட பேசு. என்னங்க? ஹலோ அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போனை என்கிட்ட கொடு. ஹலோ குடும்பம், நான் பேசுறேன். இந்தாங்க. என் பொண்ணை பத்தி கூட கேளுப்பா. அப்பா. ஹலோ ஹலோ, மீரா கிட்ட போன் கொடுங்களேன். ஒரு நிமிஷங்க. மீரா, உங்க அம்மா. ஹலோ அம்மா, நான் தான் பேசுறேன் மீரா. ஹலோ மீரா. மீரா கேளுமா நாங்க. ஹலோ ஹலோ அம்மா, நீங்க ஏன் பேச மாட்டீங்க? ஹலோ, என்னாச்சு? ஹலோ ஹலோ மீரா. அம்மா, இங்க கொடு. அட, பேட்டரி காலி ஆயிடுச்சு. அவங்க போன் திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஹலோ, நீங்க பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். எனக்கு தண்ணி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். எவ்வளவு சத்தமா கத்திட்டு இருக்கு. பாவம், அதுக்கு எவ்வளவு பசி எடுக்கும். நரேஷ் சித்தப்பா என்ன சொல்வார்னா, மிருகங்க எந்த காரணமும் இல்லாம நமக்கு பாதிப்பை உண்டாக்காதுன்னு. அட, எங்க போயிடுச்சு? ஏன் சத்தம் வர மாட்டேது? இப்ப நான் அதுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பேன்? அட, யார் ரூமை விட்டு வெளியே வர்றது? மீரா. மீரா, புலியண்ணா, புலியண்ணா, எனக்கு தெரியும் உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு. அதனால தான் நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். புலியண்ணா, நீங்க எங்க போயிட்டீங்க? திருப்பி வாங்கண்ணா. இங்க இருக்க யாரும் உங்களை கஷ்டப்படுத்தல. அதனால நீங்களும் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. புலியண்ணா, திரும்பி வாங்க. நீங்க எங்க போயிட்டீங்க? மீரா, உள்ள போ. மீரா உள்ள போ. மீரா உள்ள போய்டுமா? மீரா, வெளிய வராத. மீரா உள்ள போ. மீரா சொன்னா கேளு. உள்ள போ மீரா. சீக்கிரம் போ. மீரா, மீரா உள்ள போ. மீரா உள்ள போ. அட, அது ஒண்ணு